ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. இன்னைக்கு வீல்ஸ் ஆன் டேபிள்ல நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு எபிசோட்ல பெட்ரோல் வேரியண்ட்ல பேஸ் வேரியண்ட் எது பெஸ்டா இருக்குங்கிற ஒரு செக்மெண்ட்லயே நம்ம பார்த்துருந்தோம். அதுல உங்களோட கொஸ்டின் டீசல்ல இதே மாதிரி ஒரு வீடியோ பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது அக்ராஸ் ஆல் த செக்மெண்ட்ல பேஸ் வேரியண்ட்ல எந்த டீசல் காரு ஒரு வேல்யூ ஃபார் மணியா இருக்கும் அப்படிங்கிறது தான் ரொம்ப டீடைல்டா இந்த வீடியோல ஒரு அனலைஸ் பண்ணி நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம கூட ஜாயின் பண்ணி இருக்கிறது விஜய் ப்ரோ ஜாயின் பண்ணியிருக்காரு. நம்ம கார் கன்சல்டிங் சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுல பையிங் சப்போர்ட் விஜய் தான் நமக்கு பண்றாரு. ஃபர்ஸ்ட் இந்த டீசல் கார் யாருக்கு செட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஏன்னா நம்ம கன்சல்டிங்ல நிறைய பேர் கேட்கறதே அதுதான், நான் பெட்ரோல் போலாமா டீசல் போலாமா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ மெயினாக ஒரு தம் ரூல் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஒரு 1000 கிலோமீட்டரு நீங்கள் மாதம் ஓட்டுறீங்க, ஒரு இயருக்கு 12,000 கிலோமீட்டர் நீங்கள் ஓட்டுவீங்க மினிமம் அப்படின்னா நீங்கள் டீசல் பற்றி திங்க் பண்ணலாம். ஓகே, அப்படி இல்லாமல் ஒரு சில பேர் கம்மியாக தான் ஓட்டுவாங்க, ஆனால் எனக்கு அந்த டீசலோட டார்க் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு டீசல் கார் அஃப்கோர்ஸ் செட் ஆகும் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். அப்போது இந்த டீசல் அப்படின்னு வரும்போது ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வந்துருச்சு இப்போது. ஏன்னா BS6ஓட ஃபேஸ் 2க்கு அப்புறமா முன்னாடி 2 லிட்டரில் இருந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாமே 1.5 லிட்டரில் உங்களுக்கு கொண்டு வந்துட்டாங்க. உதாரணத்துக்கு இந்த AdBlue அப்படிங்கிற ஒரு சர்க்கியூட்டு, அதுக்கப்புறம் இந்த DPF அப்படிங்கிற அந்த ஒரு பிரச்சனை, இது எல்லாத்தையும் நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா நம்ம அட்லீஸ்ட் ஒரு 1000 கிலோமீட்டராவது நீங்கள் ஓட்டுனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அது கொஞ்சம் ஒரு பிரேக் ஈவனே ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இன்கேஸ் நீங்கள் இந்த கேட்டகரிக்குள்ளே வர்றீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானதா கண்டிப்பாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்னென்ன செக்மெண்ட்லாம் இந்த பேஸ் மாடல்ஸ் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டீசல்னு வர்றப்போ நமக்கு அந்த ப்ரீமியம் ஹேட்ச்பேக்லேருந்து தான் டீசல் அவைலபிளாக இருக்குது. ஸோ ப்ரீமியம் ஹேட்ச்பேக் பார்க்க போகிறோம். அப்புறம் சப்காம்பேக்ட் SUV கிராஸ் ஓவர்னு சொல்கிற அந்த செக்மெண்ட், அப்புறம் பட்ஜெட் 7 சீட்டர் 8 சீட் என்ன இருக்குது, என்ட்ரியில் 7 சீட்டர் 8 சீட்டர் என்ன இருக்குது, அப்புறம் அந்த காம்பேக்ட் SUV, அப்புறம் மிட் சைஸ் SUV 5 சீட்டர் 7 சீட்டர்னு இப்படி எல்லா செக்மெண்ட்லேயும் அந்த ஃபீச்சர்ஸ் பேஸ்ட் ஆன் ஃபீச்சர்ஸ், அப்புறம் வேல்யூ ஃபார் மணி எல்லாத்தையும் நம்ம வச்சு இந்த செக்மெண்ட்ல இதுதான் உங்களுக்கு வேல்யூ ஃபார் மணியா இருக்கும் அப்படின்றத சொல்ல போறோம். ரைட், அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற செக்மெண்ட் பிரீமியம் ஹேட்ச்பேக் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட். இதுல ஆப்ஷன்ஸே அதிகமா கிடையாது, ஒரே ஒரு கார்ல தான் உங்களுக்கு இருக்கு, டாட்டாவோட ஆல்ட்ராஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ அதுல அந்த பேஸ் வேரியன்ட் XM Plus அப்படிங்கிற ஒரு வேரியன்ட், மேனுவல் கியர் பாக்ஸ் இருக்கிற ஒரு வேரியன்ட். உங்களுக்கு ஆன் ரோட் காஸ்ட் 10.7 lakhs உங்களுக்கு அதில் வருது. சேஃப்டி அப்படிங்கிறப்ப டாடா அப்படின்னா நமக்கு அதில் கொஸ்டினே இல்லை, 5 ஸ்டார் ரேட்டிங் உங்களுக்கு இருக்கு. 2 ஏர்பேக்ஸ் தான் கொடுக்குறாங்க. மிச்சப்படி தேவையான அத்தனை சேஃப்டி ஃபீச்சர்ஸும் லோடடாகவே அந்த பேஸ் வேரியண்ட்லேயே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆல் பவர் விண்டோ உங்களுக்கு கிடைக்குது, கீலெஸ் என்ட்ரி கிடைக்கும், எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபுள் ORVM உங்களுக்கு அதில் கிடைக்குது. R16ஓட டயர் கிடைக்கும், பட் அலாய் உங்களுக்கு இருக்காது. க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுக்குறாங்க. 7-inch டச் ஸ்க்ரீன் உங்களுக்கு கிடைக்குது. 4 ஸ்பீக்கர் வித் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளேவோட உங்களுக்கு வரும். அப்போ அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது ஒரு 1.5 லிட்டர் 4 சிலிண்டர், 90 bhp பவரும் 200 Nm டார்க்கும் அது டெலிவரி பண்ணும். மைலேஜ் ARI அவங்க கோட் பண்ணுறது 23.64 அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ரியல் டைமில் ஒரு 16 இருந்து ஒரு 18 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அப்போது இந்த ப்ரீமியம் ஹேட்ச்பேக்கில் வேற மோனோபோலியா வேற யாருமே இல்லாமல் இந்த ஆல்ட்ராஸ் தான் வின் பண்ணுது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற செக்மெண்ட் இந்த சப்காம்பேக்ட் SUV கிராஸ் ஓவர்னு சொல்லலாம். ஸோ இந்த செக்மெண்ட்டில் அதாவது 4 மீட்டர் கீழே இருக்கிற இந்த SUVs இதில் நம்ம பார்க்குறப்போ இப்போ நெக்ஸான் ரீசெண்டாக லான்ச் ஆன 3XO, வென்யூ, சோனட், அப்புறம் தார், இந்த 5 வெஹிக்கிள் தான் டீசலில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை மட்டும் தான் நம்ம உள்ளே கொண்டு வரோம். பட்ஜெட் அப்படின்னு பார்க்குறப்போ 11.7 lakhலேருந்து 14.2 lakh வரைக்கும் இருக்குது. இதில் பெஸ்ட் 2 அந்த க்ளோஸ் காலில் இந்த ஃபீச்சர்ஸ் வேல்யூ ஃபார் மணியாக நம்ம பார்க்குறோம்னா சோனட்டும் 3XOவும் வருது. ஸோ இதில் எது பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3XO தான். அதில் வேரியன்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ MX2 வேரியன்ட், இதோட ஆன்ரோட் பிரைஸ் பார்க்குறப்போ 12.10 lakh வருது. சேஃப்டி அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கே தெரியும், 6 ஏர்பேக் ப்ளஸ் ஆல் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இதில் உள்ள இருக்கு. கன்வீனியன்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ ஆல் பவர் விண்டோ, 1 டச் டவுனோட வருது, ரிமோட் கீ வருது,
ஆன்டி கிளேர் மிரர் வருது, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வருது, ஹாலஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் வருது, அண்ட் 10.25 இன்ச் டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடைன்மெண்ட் வித் R16 டயர்ஸுமே வருது. அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்குறப்போ செக்மெண்ட்லேயே இதை லாங்கர் வீல் பேஸ், வைடான வெஹிக்கிள், மோர் கம்ஃபர்ட் அண்ட் ஃபீச்சர்ஸும் இருக்கு. ஸோ இது இவங்க வந்து ஏஆர்ஐ கிளைம் பண்ணுறதே 20.6 kmpl தான். ஸோ ரியல் டைம் அப்படின்னு பார்க்குற ஒரு 14 to 17 வந்து கொடுக்கும் வாய்ப்பு இருக்கும். எனவே இந்த செக்மெண்ட்ல வந்து இந்த 3XO தான் பெஸ்ட் பிக்கா இருக்கு டீசல்ல. நெக்ஸ்ட் வந்து ஒரு என்ட்ரியில் இருக்கிற எஸ்யூவி 7 or 9 சீட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இது என்ன புதுசாக ஒன்று இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒன்றும் பெருசாக கார்கள் வந்து கிடையாது. பொலிரோ நியோ ப்ளஸ் அப்படிங்கிற இந்த கார்ஸு மகேந்திராவில் அது மட்டும்தான் இதில் சொல்ல முடியும். ஏன் நம்ம அதை சொல்கிறோம் அப்படின்னா பட்ஜெட் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா ஒரு 7 சீட்டரில் ஆர் 9 சீட்டரில் டீசலில் இந்த பட்ஜெட்டுக்கு வேற வெஹிக்கிளே கிடையாது. அதுவும் மெயினாக இந்த ஹைவே யூஸ் மட்டும் இருக்கவங்க, இல்லை இந்த ஹில் ஸ்டேஷனில் இருக்கவங்க, கொஞ்சம் வந்து எப்படி சொல்ல, அதாவது கொஞ்சம் வந்து பிக்கர் ஃபேமிலியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு டீசல் வேணும், ரொம்ப லாங் டிரைவ் போனால் அவங்களுக்குலாம் இது கண்டிப்பாக. இன்னொன்று இதை வந்து ஒரு ஜீரோ மெயின்டெனன்ஸ் கார் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா பெருசாக இதில் மெயின்டெனன்ஸ் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு வராது. ஸோ அப்போ 12 to 14.5 lakh வந்து உங்களுக்கு இதோட பட்ஜெட் வந்து உங்களுக்கு வரும். இதில் பெஸ்ட் டூன்னு எடுத்தோம்னா பலிரோ அண்ட் பலிரோ நியோ வந்து நம்மளால சொல்ல முடியும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பலிரோ நியோ தான் வந்து இதில் ஒரு வேல்யூ ஃபார் மணியாக நம்மளால சொல்ல முடியுது. அது வேரியன்ட் வந்து N4 அப்படிங்கிற ஒரு வேரியன்ட், மேனுவல் கியர் பாக்ஸ் இருக்கு. 12 lakh rupees வந்து இதோட ஆன் ரோட் காஸ்ட் வரும். ஸோ சேஃப்டின்னு பார்க்கும்போது 2 ஏர்பேக்ஸ் தான் வருது. மிச்சபடி எல்லா சேஃப்டி ஃபீச்சரும் லோடடாகவே உங்களுக்கு கிடைக்கும். கன்வீனியன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் லாக்ஸ் வித் கீயோட அந்த பட்டனோட உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் பவர் விண்டோ ஃப்ரண்ட் அண்ட் ரியருக்குமே கிடைக்கும். ஹெட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்லையும் ரியர்லையும் அட்ஜஸ்டபிளாகவே வந்து உங்களுக்கு கிடைக்கிது. அனலாக் அண்ட் டிஜிட்டல் கிளஸ்டர் வந்து உங்களுக்கு ஆவரேஜ் ட்ரிப் மீட்டர் எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு டிஎஃப்டி டிஸ்பிளேமே வந்து அதில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த 1.5 லிட்டரில் இருக்கிற எம்ஆக் இன்ஜின் வந்து உங்களுக்கு இதில் இருக்குது. இது ப்ரூவனான ஒரு இன்ஜின் அப்படின்னு கூட சொல்லலாம். 100 bhpயும் 260 Nm டார்க்கும் வந்து உங்களுக்கு அது டெலிவரி பண்ணும். பட் இதே இது நீங்கள் பொலிரோ பார்த்தீங்க அப்படின்னா சேம் எம்ஆக்கோட இன்ஜின் தான். பட் ரிஃபைன்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 75 bhp தான் பவர் டெலிவரி பண்ணுது. 210 Nm டார்க் தான் வந்து டெலிவரி பண்ணும். க்ளோஸ் டு 50 Nm வந்து கம்மியாக இருக்குது. அப்போ இந்த பொலிரோ நியோ வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாகவும் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். வாரண்டி அப்படின்னு பார்த்தோம்னா 3 years 1 lakh kilometers வந்து உங்களுக்கு வாரண்டி கொடுக்கும். அப்போ இந்த செக்மெண்ட்ல ஒரு வின்னர் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா பலிரோ நியோ தான் இந்த பேஸ் வேரியன்ட் டீசல்ல வந்து உங்களுக்கு கண்டிப்பா பெஸ்டா வந்து இருக்கும். அடுத்த செக்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இந்த காம்பாக்ட் எஸ்யூஆர் கிராஸ் ஓவர்னு சொல்லலாம். இதுல வந்து 2 வண்டி தான் இருக்கு, கிரெட்டா செல்டாஸ். இதை தவிர வேற எதுலையும் வந்து டீசல் இல்லை. ஸோ அதாவது இந்த 4.3 or 4.4 மீட்டருக்குள்ள இருக்கிற இந்த எஸ்யூஆர் கிராஸ் ஓவர்ஸ்ல. ஸோ இது பார்க்குற பட்ஜெட் அப்படின்னு பார்க்குற 15.3 lakhலேருந்து 15.5 lakh தான் இருக்குது. இதில் கிரெட்டா செல்டாஸ் க்ளோஸ் காலில் இதில் கிரெட்டா தான் இருக்குது. இந்த கிரெட்டாவோட வேரியன்ட் அதான் பேஸ் வேரியன்ட். உங்களுக்கு தெரியும் சேஃப்டின்னு வரப்போ இதில் 6 ஏர்பேக்ஸ் அண்ட் ABS, EBD, ESM, ஹில் ஹோல்ட் எல்லாமே இருக்குது. கம்பேர்ட் டு செல்டாஸ் கிரெட்டாவில் என்ன எக்ஸ்ட்ரா வருதுன்னா ISOFIX பாயிண்ட்ஸும் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் TCSும் அடிஷ்னலாக வருது. அது இல்லாமல் நம்ம செல்டாஸோட கம்பேர் பண்ணுறப்போ இந்த கிரெட்டாவில் கன்வீனியன்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ ரிமோட் கீ வருது. ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டில்ட் அண்ட் டெலிஸ்கோபிக் வருது. ரியர் ரோ சீட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ரெஸ் வந்து அட்ஜஸ்டபிள் வருது. அதுக்கப்புறம் ரியர் ரோ சீட்டில் வந்து நமக்கு வந்து அந்த ஆம்ரெஸ்ட் வருது வித் ரிக்ளைனபிள் சீட்ஸ் ஆப்ஷன் வருது. அப்புறம் 60/40 ஸ்பிளிட் சீட்ஸ் வருது. ஃபாலோ மீ ஹெட் லேம்ப் வருது. அப்புறம் ரியர் சீட்டில் ரீடிங் லேம்போட வருது. அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்குறப்போ செல்டாஸை விட இது உங்களுக்கு லோ மெயின்டெனன்ஸ் இருக்குது. ஒரு 0.10 பைசா அதுதான் டிஃப்ரென்ஸ் இருக்குது பெர் கிலோமீட்டரில். அப்புறம் வந்து ரீசேல் வேல்யூ அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு 20K காஸ்ட்லியாக இருந்தாலும் இந்த ஃபீச்சர்ஸ் அடிஷ்னலாக கிடைக்கிறதுனால நம்ம கரெக்டாகவே இந்த செக்மெண்ட்டில் பிக் பண்ணுறோம். அடுத்தது இந்த பேஸில் இருக்கிற வேரியண்ட்டில் MPV 7 சீட்டர் அண்ட் 8 சீட்டரில் இருக்கிற கார்ஸில் நம்ம என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதில் கேரன்ஸு, மராசோ இந்த 2 ஆப்ஷன் தான் வந்து உங்களுக்கு இருக்குது. அதுவும் மராசோ வந்து புக்கிங் அவ்வளவோ எடுக்கிறது இல்லை. எங்கே ஸ்டாக் இருக்கோ அங்கே மட்டும்தான் வந்து உங்களுக்கு புக்கிங் வந்து எடுக்கிறாங்க. அப்போ இதில் வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்குன்னா அது கேரன்ஸோட அந்த பேஸ் மாடல் தான் அப்படின்னு சொல்ல முடியும். அதோட வேரியன்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ப்ரீமியம் அப்படிங்கிற ஒரு வேரியன்ட். ஸோ மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் தான் அது வருது. பட்ஜெட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 15.7 lakh ஆன் ரோட் காஸ்ட்டில் வந்து உங்களுக்கு அது கிடைக்கும். ஸோ சேஃப்டி அப்படின்னு பார்த்தோம்னா 6 ஏர்பேக்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ABS, EBD, ESC, VSM இது எல்லாமே வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லா சேஃப்டி ஃபீச்சரும் உங்களுக்கு வந்துடும். கன்வீனியன்ஸ் பார்க்கும்போது மோஸ்ட்லி இந்த ரிமோட் லாக்கு அண்ட் தென் உங்களுக்கு ரியரில் இருக்கிற அந்த ஹெட்ரெஸ்ட்டு,
லெதர் வந்து செமி லெதர் சீட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. 8-வே மேனுவலி அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். 60/40 சீட் வந்து உங்களுக்கு தேர்ட் ரோவில் உங்களுக்கு செகண்ட் ரோலையும் தேர்ட் ரோவில் 50-50 ஃபோல்டிங் சீட்ஸும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போது இந்த செக்மெண்ட்டில் ஒரு ப்ராப்பரான எம்பிவி அப்படின்னு நம்ம சொல்லணும்னா அது கேரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த தேர்ட் ரோவோட கம்ஃபர்ட் வந்து ரொம்ப ப்ராப்பராக ஒரு நல்ல லெக் ரூமோட உங்களுக்கு டெஃபினட்டாக கிடைக்கும். ஸோ அடுத்தது இது அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது பெட்டர் மைலேஜ் டீசல் அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு நிறைய வீடியோலையும் சொல்லியிருக்கேன். இன்ஃபேக்ட் நான் வந்து நம்மளோட கன்சல்டிங் கால்லையும் நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா கேரன்ஸ் போனீங்கன்னா பெட்ரோல் போகாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அதோட மைலேஜ் ரொம்பவே போராக இருக்கும். லைக் 7 or 8 தான் வந்து உங்களுக்கு மைலேஜ் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. ஹைவேல போனீங்கன்னா ஒரு 11 to 12 தான் கிடைக்கும். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க 20 வரைக்கும் நாங்கள் ஹைவேல மைலேஜ் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அப்போ கேரன்ஸ் நீங்கள் டிசைட் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக டீசல் அப்படிங்கிறது உங்களோட சாய்ஸாக வந்து இருக்கலாம். ஸோ அதான் நல்ல ஒரு மைலேஜ் வந்து கிடைக்குது. 3 years அன்லிமிட்டெட் கிலோமீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு வாரண்டி கொடுக்குறாங்க. மராசாவோட ஒரு 2.3 lakh வந்து கம்மியாகவே வந்து உங்களுக்கு இதில் இருக்கும். ஸோ அதனால இந்த எம்பிவி செக்மெண்ட்டில் பேஸ் டீசலில் இந்த கேரன்ஸை வந்து கண்டிப்பாக நம்ம ஒரு வின்னராக நம்ம சொல்ல முடியும். நெக்ஸ்ட் செக்மெண்ட் வந்து இந்த மிட் சைஸ் எஸ்யூவிஆர் கிராஸ் ஓவர் 5-seater நம்ம எடுத்துக்கிறோம். இந்த மிட் சைஸ் அப்படின்றப்போ இந்த கிரெட்டா செல்டாஸ் வந்து உங்களுக்கு காம்பேக்ட், அது வந்து 4.3 4.4 மீட்டர். அந்த 4.4 மீட்டரில் இருக்கிறதா மிட் சைஸ் சொல்லுவாங்க. அதாவது அப் டு 4.5 4.6 மீட்டர். ஸோ இதில் நம்ம பார்க்குறப்போ வெஹிக்கல்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த செக்மெண்ட்டில் XUV 700 இருக்குது, ஹேரியர் இருக்குது, ஹெக்டர் இருக்குது, காம்பஸ் இருக்குது. ஸோ பட்ஜெட் அப்படின்னு பார்க்குற 18.4 lakhலேருந்து 26 lakh வரைக்கும். அந்த 26 lakh எதுனா அவங்களுக்கு தெரியும் ஜிப் காம்பஸ் அதுதான் இருக்கிறதுல செக்மெண்ட்டில் காஸ்ட்லியர். ஸோ இதில் பெஸ்ட் ஆஃப் 2 அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு XUV 700வும் ஹேரியரும் தான் வருது. XUV 700 தான் பெஸ்ட் பிக்காக இருக்குது. இதோட வேரியன்ட் அப்படின்னு பார்க்குறப்போ MX டீசல் மேனுவல் பேஸ் வேரியன்ட். இதோட ஆன் ரோட் அப்படின்னு பார்க்குறப்போ 18.4 lakh இருக்குது. இல்லை சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்றப்போ நமக்கே தெரியும் இது 5-star ரேட்டட் வெஹிக்கிள். ஆனால் ஏர்பேக் 2 தான் இருக்குது. மற்ற சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துடுது. கன்வீனியன்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ரிமோட் கீ வருது, 8-வே மேனுவலி அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் வருது, டிரைவர் ஆர்ம் ரெஸ்ட், ரியர் மிடில் சீட் ஹெட் ரெஸ்ட் வருது, பாட்டில் ஹோல்டர்ஸ் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வருது, சன்கிளாஸ் ஹோல்டர் வருது, ஃபாலோ மீ ஹெட் லேம்ப், அப்புறம் ரியர் ரீடிங் லேம்ப்பு, எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் ORVM வருது. அப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் வேரியண்ட்டில் ஒரு 8-inch டச் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டமோட வருது. ஆனால் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஒன்லி. ஸோ அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்குறப்போ ஹேரியரோட மெயின்டெனன்ஸ் கம்மி, 3 years அன்லிமிட்டெட் கிலோமீட்டர்ஸ் வாரண்டி இருக்குது, 1 lakh சீப்பராக இருக்குது ஹேரியர் கம்பேர் பண்ணுறப்போ. இது வந்து 18.2 lakhனா அது 19.2 lakh ஆன் ரோட் இருக்குது. ஸோ இந்த செக்மெண்ட்டில் மிட் சைஸில் எனக்கு ஒரு 5-seater அப்படின்னா கண்டிப்பாக XUV 700 வந்து சூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மிட் சைஸ் எஸ்யூவியில் ஆர் கிராஸ் ஓவர் அதில் 7-seaterல எது இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸ்கார்பியோ கிளாசிக் இருக்குது, ஸ்கார்பியோ என் இருக்குது, அல்கசார் XUV 700ஓட அந்த 7-seater வேரியன்ட் இருக்குது, சஃபாரி இருக்குது, ஹெக்டர் ப்ளஸ் இருக்குது. ரைட். ஸோ இதில் மோஸ்ட்லி நம்ம நிறைய பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா ஒரு 7-seater அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு MPV போங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஏன்னா அது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு 7-seater வந்து இருக்கும். அப்போ நீங்கள் வந்து ஒரு SUV ஒரு லுக்கில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் வந்து ஒரு சில விஷயங்கள் நீங்கள் காம்ப்ரமைஸ் வந்து பண்ண வேண்டியிருக்கும். இதில் சொன்ன அத்தனை கார்லுமே ப்ரோஸும் இருக்குது, கான்ஸும் இருக்குது. ஒரு ப்ராப்பரான 7-seater இது வந்து உங்களுக்கு இருக்காது. தேர்ட் ரோ வந்து அக்கேஷனலி யூஸபுளாக தான் இருக்கும். ரைட். அதில் பட்ஜெட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த பேஸ் வேரியண்ட்டில் 17.2 lakhsலேருந்து 22.4 lakh வரைக்கும் உங்களுக்கு வருது. ரைட். ஸோ இதில் நம்ம பெஸ்ட் பிக்காக என்ன பார்க்குறோம் அப்படின்னா XUV 700வும் ஸ்கார்பியோவோட எண்ணும் வந்து நம்ம இதில் பார்க்கலாம் இந்த டீசலில். ரைட். அப்போ இந்த ஸ்கார்பியோ என்னோட பட்ஜெட் எவ்வளோ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 17.9 lakh வரும். வேரியன்ட் வந்து Z2 அப்படிங்கிற ஒரு வேரியன்ட். ஸோ சேஃப்டின்னு பார்க்கும்போது 2 airbags வந்து கிடைக்குது, ABS, EBD, ESP, ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் இது எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. கன்வீனியன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரிமோட் கீ, 8-way மேனுவலி அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க, 1 touch அப் அண்ட் டவுன் விண்டோ வந்து டிரைவர் சீட்டுக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது மாதிரி பேசிக்கான நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்குது. தேர்ட் ரோ வந்து 50-50ஆகவும், மிடில் ரோ வந்து 60-40 ஃபோல்டபுளாகவும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரைட். டச் ஸ்க்ரீன் வந்து 8-inch இன்ஃபோடைன்மெண்ட்டுமே வந்து உங்களுக்கு வருது. அட்வான்டேஜ் மெயினாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா லோ மெயின்டெனன்ஸு, 3 years அன்லிமிட்டெட் வாரண்டி வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க, 1 lakh சீப்பர் தேன் 700 அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். அப்போ இந்த செக்மெண்ட்டில் ஸ்கார்பியோ என் தான் வந்து ஒரு வின்னர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போ இதுக்கு அடுத்த ஒரு செக்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வேற ஆப்ஷனே கிடையாது, மோனோபோலி தான், இனோவாவோட கிறிஸ்டா. ஸோ அதுதான் நம்ம சொல்ல முடியும். டீசலில் பேஸ் வேரியன்ட் வந்து அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஒரு 7-seater ஒரு MPVயில் பார்க்குறீங்க அப்படின்னா. பட்ஜெட்னு பார்க்கும்போது
ஒரு 26 lakhsக்கு மேலே வந்து உங்களுக்கு போயிடும். ஸோ ஹோப் இந்த வீடியோ இந்த பேஸ் மாடலில் இருக்கிற டீசல் கார்ஸில் எந்தெந்த காரு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா விஜய். பை.